உன்னால அந்த குடும்பம் கஷ்டப்படுதுனோ அந்த குடும்பத்தை கலைச்சு விட்டுட்டோன்னு வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக மாப்பிள்ளைய நீ பிரிஞ்சு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. நாங்க பிரிஞ்சிருக்கோங்கிறது எங்க 2 பேருக்குமே நான் கொடுத்திருக்கிற ஒரு தண்டனை தாமா. அவரால என்ன பிரிஞ்சு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது. எப்படியாவது அவர் விஆர்எஸ வாபஸ் வாங்க வைக்கணும். அதுக்காக தான்மா இந்த டிராமாலாம். இங்க பாருங்க, உங்க 2 பேர்கிட்டயும் நான் தெளிவா சொல்றேன். அவருக்கு சப்போர்ட் பண்றோன்னு சும்மா சும்மா என்கிட்ட வந்து புலமாதீங்க, புரிஞ்சுதா? என்ன இது, அம்மாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டா வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கு. என்ன இது, மகாவை பார்க்க போன செல்வத்தை இன்னும் காணோம். அவன் வந்தானா திரிய கொளுத்தி போடலான்னு பாக்குறேன், பயல காணுமே. செல்வம், மகா கூட வரலையா? மகா அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கு. அவங்களாவது சொல்லி உங்க கூட அனுப்பியிருக்கலாம்ல. அவ பிடிவாதமா இருக்காப்பா. அவங்க சொல்லி மட்டும் இவ கேட்டு போறாளா என்ன? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? செல்வம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. இதுதாண்டா நல்ல சான்ஸ். மகாவே நம்ம வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே அவளை தலைமுழுகிடு. அதுக்கப்புறம் பாரு, உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும். அப்புறம் இங்க பாரு செல்வம், மகா நகை நட்டு பணம்னு எதுவுமே கொண்டு வரலனாலும் உனக்காக தான் அவளை இந்த வீட்டு மருமகளாவே ஏத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அவ கைமாறா நமக்கு என்ன செஞ்சா? உன்னை விஆர்எஸ் வாங்க வச்சு நம்ம வீட்டுல எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா. செல்வம், நீ ரொம்ப நல்லவன்டா. அவ எப்ப உண்மைய சொன்னா, எதுக்கு நடிக்கிறான்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. விஆர்எஸ் வாபஸ் வாங்கலன்னு சொல்லி அவ கோச்சுக்கிட்டு போயிட்டதா நீ நினைக்கிற. ஆனா நிஜம் அது இல்ல. சீக்கிரம் அந்த பணத்தை வாங்கி கம்பெனிய வாங்குன்னு மறைமுகமா உன்னை த்ரெட்டன் பண்றா. செல்வம், நல்லா யோசிச்சு பாருடா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படியா இருந்த? எங்க எல்லார் கூடவும் எவ்வளவு பாசமா பேசுவ. ஆபீஸ விட்டு வந்தா எங்க எல்லார் கூடவும் உட்காந்து ஜாலியா அரட்டடிப்ப. மதிய பைக்ல உட்கார வச்சு ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவ. அப்பெல்லாம் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருந்துச்சு தெரியுமா? என்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கு மொத்தமும் போச்சு. கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்தாலும் பார்த்தா அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரவும் கார்மெண்ட்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கமிஷனர் ஆபீஸ்னு எந்த நேரமும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு திரிஞ்ச. சரி, அவளுக்கு வேலை போனதுக்கு அப்புறமாவது உன்னை சும்மா விட்டாளா? அந்த கம்பெனிய வாங்குறேன்னு சொல்லி இன்வெஸ்டர் ஒருத்தனை பிடிக்கிறேன்னு சொல்லி துணைக்கு உன்னையும் கூப்பிட்டு தெரு தெருவா அலைய விட்டாளே. பேங்க்ல ஒரு ஆபீசரா வேலை பார்த்த உன்னை அவளுக்கு டிரைவர் மாதிரி ஆக்கிட்டா. ஏன் செல்வம், என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கா? அவளுக்காக நீ அஸ்வினை அடிக்க போய் ஒரு நாள் பூராவும் லாக்அப்ல இருந்த. அப்புறம் அவளே போய் லாக்அப்ல இருந்துட்டு வந்தா. வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா அவளால அந்த வீட்டுக்கு பெருமை சேரணும். ஆனா மகாவால நமக்குன்னு இருந்த பெருமையும் போயிருச்சு. அவளால நம்ம குடும்பத்துல நல்லது நடந்துச்சோ இல்லையோ, நடந்தது எல்லாம் கெட்டது மட்டும்தான். எப்படியோ அவளே வீட்டை விட்டு போயிட்டா. நிரந்தரமா அவ உன் லைஃப விட்டு போயிட்டான்னு வச்சுக்கயேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். நீ பழைய செல்வமா எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். நீ மட்டும் இல்லடா, நம்ம குடும்பமும் தான்.
உன்னை படிக்க வச்சு இந்த வேலையில சேர்க்கறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் யோசிக்காம நேத்து வந்தவளுக்காக இப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டியடா செல்வம். செல்வம், அவ நமக்கு வேண்டாண்டா. அவளை பேசாம தலை முழுகிடு. நம்ம குடும்பமும் சரி, நீயும் சரி, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். என்ன சொல்ற? இத்தனை நாளா உன் மனசுல இவ்ளோ இருந்திருக்காக்கா? ஆமாண்டா செல்வம், இது மட்டுமா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா அதெல்லாம் சொன்னா நீ தாங்கிக்க மாட்ட. ஓஹோ, இவ்ளோ நாளா இது எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஐயோ செல்வம், எங்க நீ கோச்சுக்க போறியும் தாண்டா நான் சொல்லவே இல்ல. பரவாயில்லக்கா, இப்பயாவது சொன்னியே. ஆக இவ்ளோ நாள் மகாவோட அருமை என்னன்னு தெரியாமலே இருந்திருக்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அக்கா, உழைப்போட மகிமை என்ன, ஒரு காரியத்தை எடுத்தா விடாப்பிடியா எப்படி செஞ்சு முடிக்கிறது, நேர்மையா வாழ்றதோட மகிமை என்ன, இப்படி எல்லாத்தையுமே நான் மகா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இந்த வீட்ல உன்னை தவிர மகாவை எல்லாருக்கும் பிடிக்கும். உன் பொண்ணுக்கே அவளை அவ்வளோ பிடிக்கும். வேலையை விட்டுட்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கணுங்கிற துணிச்சலே எனக்கு மகாவை பார்த்துதான்க்கா வந்துச்சு. இல்லைன்னா பேங்க்குங்கிற குண்டு சட்டிக்குள்ளதான் நான் காலத்தை ஓட்டியிருப்பேன். வீட்டு பத்திரத்தை கேட்காம வேலையை ரிசைன் பண்ணாம வேற சோர்ஸ்ல பணம் கிடைச்சிருந்தா அம்மா கூட மகா கார்மெண்ட்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கணும் தானே சொன்னாங்க. போலீஸ் திருட்டுத்தனம் பண்றவங்க வீட்டுக்கும் வரும், ஒரு போராளி வீட்டுக்கும் வரும். நாங்க எந்த திருட்டுத்தனமும் பண்ணலன்னு உனக்கே தெரியும். அப்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தது பெருமைதான். நீங்க ஆசைப்படுற மாதிரி நானே விஆர்எஸ் வாபஸ் வாங்கிட்டா மகா திரும்ப வீட்டுக்கு வந்துட போறா. அப்ப அவளை தலைமுழுகிடுன்னு சொல்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். ஆனா மகா நம்ம வீட்டுக்கு வருவாக்கா. உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட